மகர் கொடுக்கணும் மாப்பிள்ளை தான், இருக்கிறதுக்கு இடம் மாப்பிள்ளை தான் ஏற்பாடு செய்யணும், வீட்டுக்கு சாமான் தேவைண்டா அதுவும் மாப்பிள்ளை தான் ஏற்பாடு செய்யணும், வலிமாண்டா அதுவும் மாப்பிள்ளையோட சம்பந்தப்பட்டது. கல்யாணம் முடிக்க முந்தி அல்லாஹ் ரசூல் தாய் தந்தையர்கள், கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு பொம்பளை அல்லாஹ் ரசூல் கணவன், அதுக்கு பிறகு தான் தாய் தந்தையர். ஒரு பெண் விளங்கணும், நான் மாப்பிள்ளைய மதிக்கிறதால, மாப்பிள்ளைய கண்ணியப்படுத்துறதால, நான் மாப்பிள்ளைய சந்தோஷப்படுத்துறதால எனக்கு அல்லாஹ்வோட பொருத்தம் கிடைக்கும். அதனால தான் எனவே ஒரு பெண் விளங்கணும், நான் என்ற கணவன் தேவைகளை நான் சரியாக பூர்த்தி செய்ய இல்லைண்டா என்ற கணவன் பாவத்தில் ஈடுபட்ட அந்த பாவம் எனக்கு தான் கிடைக்கும். அதனால நான் எனக்கு ஏழுமோ ஏலாவோ, அதாவது சில கட்டங்கள் ஒரு பெண்ணுக்கும் கஷ்டமா இருக்கேலும், அறவே இயலாத கட்டத்துல கணவனும் அதை விளங்கி கொள்ளணும். நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, அந்த நேரங்கள்ல கணவனும் அதை விளங்கி நடந்து கொள்ளணும். ஏழுமான நேரங்கள்ல கணவன் தேவைகள் கட்டாயம் பூர்த்தி செய்யப்படணும் மனைவியால். ஒரு பார்வை ஒரு பெண்ணின் பக்கம் போகுதேண்டா, ஒருத்தர் நான் தெளிவாவே விளங்குற மாதிரி சொல்றேன்டா, ஒருவர் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டாரேண்டா போற வார வழியில இருக்கிற கள்ள கடையாப்பம் எல்லாம் தின்னுவாரா? ஒன்றும் சாப்பிட மாட்டார். இவர் சொல்ல எனக்கு மாஷால எனக்கு பவுர் நிறைஞ்சிதி. அப்ப மனைவியின் மூலம் இவரது ஆசை பூர்த்தியானா இவரது கவனம் எங்கேயும் போவார்.